அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனை பார்த்துட்டு இருக்கோம். பட்டத்ரி எழுதினது. இன்னைக்கு 10வது ஸ்லோகத்திலேருந்து நம்ம பார்க்க போறோம். விருத்தௌ குங்கும ரூஷிதௌ நிருபமௌ பீனௌ ஸ்தனௌ சம்ஹதௌ துங்கௌ கோமல சூக்ஷ்ம பாட்டல பட பிரச்சாதிதா உஜ்வலௌ மத்யம் சாபி கிருஷம் வலித்ரய யுதம் வக்ஷோஜ பாராணதம் தன்வீம் ரோமலதாம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. சௌமியா வி மேம். சௌமியா வி மேம். விருத்தௌ குங்குமரூஷிதௌ நிருபமௌ பீனௌ ஸ்தனௌ சம்ஹதௌ वृत्तौ कुङ्कुमरूषितौ निरुपमौ पीनौ स्तनौ संहतौ तुङ्गौ कोमल सूक्ष्म पाटल पट प्रच्छादितावुज्ज्वलौ तुङ्गौ कोमलसूक्ष्मपाटलपट प्रच्छादितावुज्ज्वलौ मध्यं चापि कृशं वलित्रययुतं वक्षोजभाराणतम् मध्यं चापि कृशं वलित्रययुतं वक्षोजभारानतम् तन्वीं रोमलतां च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे. तन्वीं रोमलतां च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे. वृत्तौ कुङ्कुमरूषितौ निरुपमौ पीनौ स्तनौ संहतौ तुङ्गौ कोमलसूक्ष्मपाटलपट प्रच्छादितावुज्ज्वलौ मध्यं चापि कृशं वलित्रययुतं वक्षोजभारानतम् तन्वीं रोमलतां च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे. वृत्तौ कुङ्कुमरूषितौ निरुपमौ पीनौ स्तनौ संहतौ तुङ्गौ कोमलसूक्ष्मपाटलपट प्रच्छादितावुज्ज्वलौ मध्यं चापि कृशं वलित्रययुतं वक्षोजभारानतम् तन्वीं रोमलतां च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे. அந்த அம்பாளுடைய சிவந்த மேனி ஏற்கனவே அதுல அழகா குங்கும பூச்சி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா. அவளுடைய ஆடை அந்த மேல் கச்சம் சொல்றா இல்லையா, அந்த அது செவ்வண்ண ஆடை அணிந்திருக்கிறாள். அப்புறம் அவளுடைய இடை கொடி இடையா இருக்கு. அதுல அழகா ஒரு 3 மடிப்புகள் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது மாதிரி அவளுடைய நாபி, அந்த நாபிக்கு மேல அந்த ரோம வரிசை கொடி மாதிரி இருக்கு. நம்மளுக்கு இதுலயும் வரும் லக்ஷ்ய ரோம லதா தாரதா சமுன்னேய மத்தியமா வரும் நம்மளுக்கு லலிதா சஹஸ்ரநாமத்துல. அதே மீனிங் தான் இங்கேயும் வருது. அடுத்தது போலாம். ஆவர்த்தோப மமந்த சோப மமலம் நிம்னம் ச நாபி பிலம் காஞ்சி தாம நிபத்த ரத்ன விலசத் சிந்தூர வர்ணாம்சுகம் விஸ்தீர்ணம் ரஷனாபதம் கனகசத் ரம்பா நிபௌ கோமலௌ ஊரு சாருதரௌ ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ஸ்ரீமதி மாமி. ஆவர்த்தோபமமந்த சோபமமலம் நிம்னம் ச நாபீபிலம்
आवर्तोपममन्दशोभममलं निम्नं च नाभिविलम् काञ्चीदामनिबद्धरत्नविलसत् सिन्दूरवर्णांशुकम् काञ्चीदामनिबद्धरत्नविलसत् सिन्दूरवर्णाशुकम् विस्तीर्णं रशनापदं कनकसद्रम्भानिभौ कोमलौ विस्तीर्णं रशनापदं कनकसद्रम्भानिभौ कोमलौ ऊरू चारुतरौ च देवि कलये मुक्तिस्थलस्थे शिवे ऊरू चारुतरौ च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे आवर्तोपममन्दशोभममलं निम्नं च नाभिबिलम् काञ्चीदामनिबद्धरत्नविलसत् सिन्दूरवर्णाशुकम् विस्तीर्णं रशनापदं कनकसद्रम्बानिभौ கோமலவ். இங்க எப்படி மேம் சொல்லணும்? கனக சத்ரம்பாதி. कनकसद् रम्बा निभौ. ओके, कनकसद्रम्बानिभौ कोमलौ ऊरू चारुतरौ च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे आवर्तोपममन्दशोभममलं निम्नं च नाभिविलम् काञ्चीदामनिबद्धरत्नविलसत् सिन्दूरवर्णांशुकम् विस्तीर्णं रशनापदं कनकसद्रम्बानिभौ कोमलौ ऊरू चारुतरौ च देवि कलये मुक्तिस्थलस्ते शिवे. ஓகே, ஸோ அம்பாளுடைய அந்த நாபி, நம்மளுக்கு அந்த நாபி பகுதி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா, அது பார்த்தா ஒரு நீர்ச்சுழல் மாதிரி இருக்கு. அந்த வட்டம் அவ்வளோ அழகா இருக்கு. அது மாதிரி ஒரு குகை மாதிரி ஒரு ஆழத்தோட அழகிய அந்த நாபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய அந்த நாபி இத பத்தி சொல்றா. அப்புறம் அம்பாள் அப்புறம் இடையில ரத்தனங்கள் பதித்த மேகலையை அடைந்து கொண்டிருக்கிறாள். அதுக்கப்புறம் செம்பட்டு சேலை உடுத்தி இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவளுடைய ஊருன்னா தொடை. சோ அந்த தொடை அழகு நல்ல பொன்னால் ஆன வாழைத்தண்டுகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி 2 அழக தொடைகளும் பொலிவோடு இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தி பரவசத்தோட சொல்ற பட்டத்திரி. ஒரு நிமிஷம். கருணாருதம் கௌசுங்க. ஓகே, காமேஷ ஞாத சௌபாகிய மார்தவோரு துவயான்விதா. அங்க ஊரு வருது பாருங்க நம்மளுக்கு, அதுதான் யோசிச்சிருந்தேன். அடுத்தது மாணிக்க மகுட்டாக்கார ஜானு துவய. ஜானுங்கிறது நம்மளுக்கு கால் கீழே முட்டி ஜானுங்கிறது அது வரும். அப்புறம் ஜங்கா வரும், அப்புறம் பாதம் வரும். ஓகே, ஜானு தான் இப்ப சொல்ல போறா. ஜானு துவந்த்வ மிபேந்திர கும்ப சுஷமா சோரம் ச ஜங்காயுகம் சேதோ ஜன்ம நிஷங்க சௌரப ஹரம் விருத்தம் ச நாத்யாயதம் மஞ்சீரம் ச
மனோபிராம நினதம் ரத்ன பிரபா பாசுரம் கூர்மாபம் பிரபதம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. சுதா ஜெயக்குமார் மாமி. நமஸ்காரம் மேம். ஜானுத்வந்த்வமிபேந்திர கும்ப சுஷமாச்சோரஞ்ச ஜங்காயுகம் ஜானுத்வந்தமிபேந்திர கும்ப சுஷமாச்சோரம் ச ஜங்காயுகம் சேதோ ஜன்ம நிஷங்க சௌரபஹரம் விருத்தஞ்ச நாத்யாயதம் சேதோ ஜன்ம நிஷங்க சௌரபஹரம் விருத்தம் ச நாத்யாயதம் மஞ்சீரஞ்ச மனோபிராம நினதம் ரத்ன பிரபாபாசுரம் மஞ்சீரம் ச மனோபிராம நினதம் ரத்ன பிரபாபாசுரம் கூர்மாபம் பிரபதஞ்ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. கூர்மாபம் பிரபதம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ஜானுத்வந்தமிபேந்திர கும்ப சுஷமாச்சோரம் ச ஜங்காயுகம் சேதோ ஜன்ம நிஷங்க சௌரபஹரம் விருத்தம் ச நாத்யாயதம் மஞ்சீரம் ச மனோபிராம நினதம் ரத்ன பிரபாபாசுரம் கூர்மாபம் பிரபதம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. ஜானுத்வந்தமிபேந்திர கும்ப துவந்த்வ ஜானுத்வந்த்வமிபேந்திர கும்ப சுஷமாச்சோரம் ச ஜங்காயுகம் சேதோ ஜன்ம நிஷங்க சௌரபஹரம் விருத்தம் ச நாத்யாயதம் மஞ்சீரம் ச மனோபிராம நினதம் ரத்ன பிரபாபாசுரம் கூர்மாபம் பிரபதம் ச தேவி கலயே முக்திஸ்தலஸ்தே சிவே. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல். சோ இப்போ அம்பாளுடைய அந்த கால் அத சொல்லிட்டு வர. இப்போ அம்பாளுடைய அந்த கால் முட்டி இருக்கு இல்லையா, முட்டி சொல்ற அந்த கால் முட்டிகள் ரெண்டும் அவ்வளவு அழகா அவ்வளோ கெட்டித்தன்மையோட அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா யானையோட நெத்தியில இருக்கிற அந்த கும்பங்கள் மாதிரி அதோட இன்னும் அழகாக இருக்கு கெட்டித்தன்மையோட அம்பாளுடைய கால் முட்டிகள். அதுக்கப்புறம் முட்டியிலேந்து பாதம் வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த பார்ட் நம்ம காஃப் மசில்ல இருக்கே அது பேரு ஜங்கா அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த ஜங்கா வந்து எப்படின்னா முட்டியில ஆரம்பிக்கும் பொழுது கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும், அப்படியே கீழே பாதத்துக்கிட்ட போக போக அப்படியே மெல்லிசா ஆகும். அந்த கொலுசு போடுற இடம்ல நம்மளுக்கு மெல்லிசா ஆகும். அந்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகான வடிவு அந்த ஜங்கா. சோ அத பாக்கிறதுக்கு வந்து மன்மதனுடைய அம்புரா தூணி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ற. அம்புரா தூணிங்கிறது அந்த அம்பெல்லாம் வச்சுப்பா இல்லையா பின்னாடி அந்த ஒரு கூடு மாதிரி இருக்குமே, சோ அந்த மாதிரி இருக்கு. மன்மதனோடதுன்னு ஏன் கம்பேர் பண்ற, மன்மதன் அழகுக்கு பெயர் பெற்றவன், அதனால மன்மதனோட அம்புரா தூணி மாதிரி இருக்கு அந்த. ஆனா மன்மதனோட அம்புரா தூணி வந்து அதுக்குள்ள வந்து நிறைய மலர்கணைகள், அதாவது அம்பு மலர் அம்புகள் நிறைய வச்சதுனால அந்த அம்புரா துணி வாசனையா இருக்கும். ஆனா அம்பாளுடைய இந்த ஜங்கா பார்த்து அது இயற்கையிலேயே அவ்வளவு வாசனை உடையதாக இருக்கு. சோ அது மன்மதனுடைய அம்புரா துணியோட எல்லா விதத்திலும் இன்னும் சிறப்பு பெற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றார். சோ முட்டிய சொன்னார், அப்புறம் இந்த ஜங்கா பார்ட்ட சொல்லிட்டு அப்புறம் அம்பாளுடைய அந்த புறங்கால் ஹீல் சொல்றோம் இல்லையா, சோ அந்த புறங்கால் வந்து பாக்கிறதுக்கு ஆமை முதுகு மாதிரி, ஆமை ஓடு எப்படி அழகா இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு அந்த ஷேப்பே அழகா இருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக அமைந்திருக்கு அம்பாளுடைய அந்த புறங்கால். அதுக்கப்புறம் அந்த பாதத்துல அப்படியே சுத்தி இருக்கிற அந்த ரத்தனங்கள் பதித்த அந்த சிலம்புகள் அவ்வளவு இனிமையான ஓசையை எழுப்புகின்றன அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளுடைய கால்களை நம்பூத்திரி தியானம் பண்ற. சோ முட்டி, ஜங்கா, அப்புறம்
அந்த சிலம்பின் ஓசை. இத தியானம் பண்றார் மனசுக்குள்ள வாங்கிட்டு. ஜங்கா அண்ணா. ஜங்கா இப்பதானே சொன்னேன், இந்த கால் முட்டிக்கும் பாதத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பார்ட். ஓகே ஓகே. கீழ்கால். ஸ்னிக்த ஸ்வச்சத ராங்குலீதல ததி சாயம் விராஜன் நக பிராலேயாம்ஷு மரீச்சி தூத வினமத் தாபாந்தகா ரோத்கரம். இப்படி பிரிச்சுண்டேல்னா தான் உங்களுக்கு சொல்லறதுக்கு ஈஸியா இருக்கும். காந்தம் கல்பலதா பிரவால சுபகம் லாக்ஷாரசா ரஞ்சிதம் பாதாப்ஜம் தவ பாவயாமி வரதே முக்திஸ்தலஸ்தே சிவே. சுதா சிவகுமார் மாமி. நமஸ்காரம் மாமி. நமஸ்காரம். ஸ்னிக்த ஸ்வச்சதராங்குலீதலததி சாயம் விராஜன்னக ஸ்னிக்த ஸ்வச்சதராங்குலீதலததி சாயம் விராஜன்னக प्रालेयांशु मरीचि धूत विनमत्तापान्धकारोत्करम् प्रालेयांशु मरीचि धूत विनमत्तापान्तकारोत्करम् कान्तं कल्पलता प्रवाल सुभगं लाक्षारसारञ्जितम् कान्तं कल्पलता प्रवाल सुभगं लाक्षारसारञ्जितम् पादाब्जं तव भावयामि वरदे मुक्तिस्थलस्थे शिवे. पादाब्जं तव भावयामि वरते मुक्तिस्थलस्ते शिवे. स्निग्धस्वच्छतराङ्गुलीतलदधिचायं विराजन्नक प्रालेयांशु मरीचि धूत विनमत्तापान्तकारोत्करम् कान्तं कल्पलता प्रवालसुभगं लाक्षारसारञ्चितम् पादाब्जं तव भावयामि वरते मुक्तिस्थलस्ते शिवे. स्निग्धस्वच्छतराङ्गुलीतलदधिचायं विराजन्नक प्रालेयांशु मरीचि धूत विनमत्तापान्तकारोत्करम् कान्तं कल्पलता प्रवालसुभगं लाक्षारसारञ्जितम् पादाब्जं तव भावयामि वरते मुक्तिस्थलस्ते शिवे. Thank you, Mami. So, இப்போ அப்படியே காலை பாக்குறார். கடைசியில பாதத்துல விழுறது அவரோட கண்ணு. பாதம் பத்தி அவர் எழுதினது கேட்கவே வேண்டாம். ஸ்ரீபாத சப்ததி 70 ஸ்லோகங்கள் எழுதியிருக்க. பாதத்தை பார்த்த உடனே அவருக்கு திருப்பியும் அதை வர்ணிச்சு ஒரு 3 ஸ்லோகத்துக்கு பாதத்தை பத்தி, பாத அழகு, பாத பெருமை எல்லாத்தையுமே சொல்றார். இதுதான் முதல் ஸ்லோகம் பாதத்தை பத்தி. சோ அம்பாளுடைய அந்த திருவடியில அவ்வளோ தூய்மையான பளபளப்பா தளிர் மாதிரி விரல்கள், அவ்வளோ அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. அது மாதிரி அந்த நகம் காந்தி ஒளி நில ஒளி மாதிரி இருக்கு. அந்த ஒளி அடியார்களுடைய அத்தனை துன்பம்ங்கிற இருளையும் விரட்ட வல்லதாக இருக்கு. அது மாதிரி கற்பகத்தளிர் மாதிரி இருக்கு அம்பாளுடைய அந்த விரல்கள். அதாவது கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பகத்தளிர் மாதிரி அவ்வளவு அழகா இருக்கு. சௌபாகியங்களை வாரி வழங்குபவமாக இருக்கு அந்த அம்பாளுடைய பாத கமலங்கள். அதுல அவ்வளோ அழகா லாக்ஷாரசம் போட்டு இன்னும் அழகுக்கு அழகு சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே மணக்கண்ணுல பார்த்து அவ்வளோ சந்தோஷப்படுறாராம் அம்பாளுடைய பாதத்தை பார்த்து. அடுத்ததும் பாதம் பத்தி தான்.
இப்ப பிசிக்கலா அந்த பாதத்தை பார்த்து அந்த தளிர் மாதிரி அந்த நக நில ஒளிவு மொழி அதெல்லாம் சொல்ற அந்த பாத கமலங்கள் அந்த மென்மை பளபளப்போடன்னு இப்ப அடுத்ததெல்லாம் அந்த பாதத்தினுடைய சிறப்ப சொல்றேன். பக்தானாம் ஹிருதயேஷு பூரி கிருபயா ன்யஸ்தம் ததந்தர்கதம் காடம் தாப தமோ நிரஸ்ய சிசிரி குர்வன் பிரகாஷாதிகம் ஆனந்தாமிருத வர்ஷிகம் ச வரதம் யத் சேவ்யமானம் புதைஹி தத்தே பாத சரோஜ மம்ப கலையே முக்திஸ்தலஸ்தே சிவே. Sudha Viswanathan, mommy. भक्तानां हृदयेषु भूरि कृपया न्यस्तं तदन्तर्गतम् भक्तानां हृदयेषु भूरि कृपया न्यस्तं तदन्तर्गतम् गाढं तापतमो निरस्य शिशिरीकुर्वन् प्रकाशाधिकम् गाढं तापतमो निरस्य शिशिरीकुर्वन् प्रकाशाधिकम् आनन्दामृतवर्षिकं च वरदं यत्सेव्यमानं बुधैः आनन्दामृतवर्षिकं च वरदं यत्सेव्यमानं बुधैः तत्ते पादसरोजमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. तत्ते पादसरोजमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. भक्तानां हृदयेषु भूरि कृपया न्यस्तं तदन्तर्गतम् गाढं तापतमो निरस्य शिशिरी कुर्वन् प्रकाशाधिकम् आनन्दामृतवर्षिकं च वरदं यत्सेव्यमानं बुधैः तत्ते पादसरोजमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. भक्तानां हृदयेषु भूरि कृपया न्यस्तं तदन्तर्गतम् गाढं तापतमो निरस्य शिशिरी कुर्वन् प्रकाशाधिकम् आनन्दामृतवर्षिकं च वरदं यत्सेव्यमानं बुधैः तत्ते पादसरोजमम्बकलये मुक्तिस्थलस्ते शिवे. பியூட்டிஃபுல். ஸோ அந்த அம்பாள் தன்னுடைய அந்த திருவடிகளை உண்மையான பக்தர்கள் அவளோட உள்ளத்துல அவ்வளோ கருணையோட பதித்து இருக்கிறாள். எப்பவுமே அவளுக்கு அருள் செய்து கொண்டு தன் திருவடிகளை அவ மனதில் பதித்து இருக்கிறாள் அப்படின்னு சொல்றா. அவளோட பக்தர்கள்லாம் பாவம் சம்சாரத்துல உழண்டுன்னு இருக்கா. ஏகப்பட்ட துன்பங்கள் தாபங்கள் எல்லாத்தையும் இதயத்துல சுமந்துண்டு அதோட கஷ்டம் அந்த வெப்பம் தாழாமல் அம்பாள்கிட்டயே சரணடைந்து முறையிடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த துன்பம் அந்த வெப்பத்தை எல்லாம் நீக்கி நிலவொளியா இருக்கு அம்பாளுடைய அந்த திருவடி அப்படின்னு சொல்றார். அது மாதிரி பல்வேறு ஞானிகளும் அந்த அம்பாளுடைய திருவடிகளை முக்தி பெற வேண்டி வழிபடுகின்றனர். அவளோட இதயத்துல எல்லாம் அந்த திருவடிகளை பதித்து அவளுக்கு அந்த வீடு பேராகிய வரத்தை அவள் அளிக்கிறாள். அதே ஞானிகளுக்கு அந்த மாதிரி பண்றா. அவளோட இதயத்துல அவளோட திருவடிகளை பதித்து அவளுக்கு முக்தி பேரு கொடுக்கிறா. அதே இப்போ நம்மள மாதிரி ரெண்டும் கட்டானா இருக்கும் இல்லையா பக்தர்கள், பக்குவம் இன்னும் ஃபுல் பக்குவம் வராத பக்தர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில அவளுக்கு வேண்டிய வரங்கள் நம்ம இப்ப கேக்குறோமே, என் குழந்தை நன்னா இருக்கணும், என் குழந்தை நன்னா படிக்கணும், என் குழந்தைக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும், இது வேலை கிடைக்கணும், குழந்தை பிறக்கணும், என்னென்னமோ வேண்டிக்கிறோம் அந்த மாதிரி. சோ இந்த உலக வாழ்க்கைக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கனிவோடு வழங்குகிறாள். சோ ஞானிகளுக்கு அவளுக்கு ஏத்த மாதிரி முக்தி கிடைக்கிறது அந்த திருவடி அருளால்.
உலக மக்களுக்கு வேண்டிய வரங்களை எல்லாம் கொடுக்கிறது அந்த திருப்பாதங்கள். சோ எல்லாம் வல்ல அந்த பாதார விந்தங்களை என்னுடைய சிந்தையில் எப்பொழுதும் தேக்க வேண்டும். எனக்கு அது எப்போதும் என் மனசுல அது அது பதிந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதங்களை தியானிக்கிறார். யத் பாம்சும் கமலாசன பிரபிருத்தயோ தேவா முனீந்திராஸ் ததா ஓடும் மூர்த்னி, மூர்தனி கிடையாது, மூர்த்னி ந குர்வதே யததியஹ் கிம் கிம் தபோ துஷ்கரம் தத் பாதாம்புஜ மானதஸ்ய சததம் தீனஸ்ய மே மஸ்தகே கூஜன் நூபுர மர்ப்ப யாம்ப சதயம் முக்திஸ்தலஸ்தே சிவே. Uma Kumar, ma'am. Ma'am, and the third line, Tvat தானே ma'am? Tvat. தத்துமா தத்தா வா கிடையாது நடுவுல. ஓகே ஓகே. தத்து இல்ல, துவத்து தான் வரணும். ஏன்னா அம்பாளுடைய பாதாம்புஜம் துவத்துன்னு தான் வரணும். அது தத்து கிடையாது, துவத்து. ஓகே மேம், ஓகே. ஓகே. யத்பாம்சும் கமலாசன பிரபிருத்தயோ தேவா முனீந்திராஸ்ததா यत्पांसुं कमलासनप्रभृतयो देवा मुनीन्द्रास्तथा ஓடும் மூர்த்னி ந குர்வதே யததியः கிம் கிம் தபோ துஷ்கரம். ओडुं मूर्ध्नि न कुर्वते यतधियः किं किं तपो दुष्करम्. त्वत्पादाम्बुजमानतस्य सततं दीनस्य मे मस्तके त्वत्पादाम्बुजमानतस्य सततं दीनस्य मे मस्तके कूजन्नूपुरमर्पयाम्ब सदयं मुक्तिस्थलस्थे शिवे. पूजन्नूपुरमर्पयाम्ब सदयं मुक्तिस्थलस्ते शिवे. यत्पांसुं कमलासनप्रभृतयो देवा मुनीन्द्रास्तथा ओडुं मूर्ध्नि न कुर्वते यतधियः किं किं तपो दुष्करम्. त्वत्पादाम्बुजमानतस्य सततं दीनस्य मे मस्तके पूजन्नूपुरमर्पयाम्ब सदयं मुक्तिस्थलस्ते शिवे. यत्पांसुं कमलासनप्रभृतयो देवा मुनीन्द्रास्तथा ओडुं मूर्ध्नि न कुर्वते यतधियः किं किं तपो दुष्करम्. त्वत्पादाम्बुजमानतस्य सततं दीनस्य मे मस्तके पूजन्नूपुरमर्पयाम्ब सदयं मुक्तिस्थलस्ते शिवे. பாதத்தை பத்தி இன்னொரு ஸ்லோகம் ரொம்ப டச்சிங்கா இருக்கு இந்த ஸ்லோகம். அதாவது சொல்ற, அம்மா தாயே, பிரம்மாலேந்து மும்மூர்த்திகள்லேந்து பெரிய பெரிய முனிவர்கள் எல்லாரும் உன்னுடைய அந்த பாத தூளி தன்னோட தலையில படணும் அப்படிங்கறதுக்காக என்னென்னமோ தவம் பண்றா, பெரிய பெரிய முயற்சி எல்லாம் மேற்கொள்கின்றனர். அப்படி இருந்தும் கூட சில பேருக்கு தான் அந்த பாக்கியம் கிடைக்கிறது. ஆனா நான் ரொம்ப இரக்கத்துக்குரிய ஒரு ஏழை குழந்தை. எனக்கு இந்த மாதிரி முயற்சி என்ன பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னால முடிஞ்ச ஒரே தவம் எப்போதும் உன் திருவடிகளே கதின்னு வணங்கி கிடக்கிறது மட்டும்தான். அதனால இந்த ஏழை குழந்தைக்கு உன்னுடைய திருவடிய கருணையோட என் தலையில வச்சு எனக்கு அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். அவளை மாதிரிலாம் எனக்கு அந்த அளவுக்கெல்லாம் பண்ண தெரியுமும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம்
நீயே கதின்னு உன்கிட்ட சரணடைஞ்சிட்டேன், உன்னையே வணங்கின்னு இருக்கேன். சோ எனக்கும் நீ இரக்கம் காட்டி உன்னுடைய திருவடிகளை என் தலையில் வைத்து எனக்கு அருள் புரிவாய் அப்படின்னு வேண்டிக்க. ராஜா चैत्र कुलोद्भवस्य सुरथो यत्सेवया भून् मनुः वैश्यस् सोऽपि समाधिराप मतिमान् ज्ञानं परैर् दुर्लभम् योषा मूर्ति रमोमुहत् स्मर रिपुं देवोऽपि नारायणः. நஹ பண்ணி அதை விசர்க்கம் போட்டுருங்கோ. அடுத்த லைன்ல இஸ் இருந்தா அடிச்சுடுங்கோ. தத்தே பாத சரோஜ மம்ப கலையே முக்திஸ்தலஸ்தே சிவே. வைரலட்சுமி மேம். राजा चैत्रकुलोद्भवस्य सुरथो यत्सेवया भून्मनुः. राजा चैत्रकुलोद्भवस्य सुरतो यत्सेवया भून्मनुः वैश्यसोऽपि समाधिरापमतिमान् ज्ञानं परैर्दुर्लभम्. वैश्यसोऽपि समाधिरापमतिमान् ज्ञानं परैर्दुर्लभम्. योषा मूर्तिरमुमुहत् स्मर रिपुं योषा मूर्तिरमुमुहत् स्मर रिपुं देवोऽपि नारायणः. योषा मूर्तिरमुमुहत् संररिपुं देवापि नारायणः. Sorry, smara. Okay, sorry. Yosha murtiramo-muhat smararipum devapi narayanaha. Deva illa, devo. Sorry, devopi narayanaha. Tatte pada sarojamambakalaye muktistalaste shive. तत्ते पादसरोजमम्पकलये मुक्तिस्थलस्ते शिवे. राजा चैत्रकुलोद्भवस्य सुरतो यत्सेवया भून्मनुः वैश्यश्रोऽपि समाधिरापमतिमान् ज्ञानं परैर्दुर्लभम्. योषा मूर्तिरमुमुहत् स्मररिपुं देवोऽपि नारायणः. दत्ते पादसरोजमम्पकलये मुक्तिस्थलस्ते शिवे. राजा चैत्रकुलोद्भवस्य सुरतो यत्सेवया भून्मनुः वैश्यश्रोऽपि समाधिरापमतिमान् ज्ञानं परैर्दुर्लभम्. योषा मूर्तिरमुमुहत् स्मररिपुं देवोऽपि नारायणः. तत्ते पादसरोज மம்பகலையே முக்திஸ்தலஸ்தே சிவே. அழகாதான் பாடினேன். 2-1-2 வருது, 2-1-2-1 பாடிட்டேன் ராகத்தை. சாரி மேம். ஓகே ஓகே, தேங்க் யூ மேம். இருந்தது. தேங்க் யூ மேம். இங்க அம்பாளுடைய அந்த அவளுடைய அருள் பெருமைய பத்தி சொல்றா. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு இது தேவி மகாத்மியம்ல நம்ம பார்த்திருக்கோம். சுரதன் அப்படின்னு ஒரு ராஜா, சுரத சமாதி இருக்கா இல்லையா? சோ சுரதன்ற அந்த ராஜா அம்பாளை ஆராதனை பண்ணி அந்த நல்வினை காரணமாக அடுத்த பிறவியில என்னவா ஆனா சாவர்ணி அப்படிங்கிற மனுவாக அவன் உதித்தான். அதே மாதிரி சமாதிங்கிற அந்த வைஷ்யன் அம்பாளை வணங்கி வழிபட்டு அவனுக்கு அந்த ஆத்ம ஞானமே வரமாக அவன் பெற்றான் அப்படின்னு தேவி மகாத்மியத்துல நம்மளுக்கு வருது. சோ அம்பாளுடைய அருட்பார்வை அவ ரெண்டு பேர் மேலேயும் பட்டு அவளுக்கு எப்படி பெரிய பெரிய பாக்கியம்
பரஞானம் கிடைச்சது, அவனுக்கு மனுவாவே ஆனான். அந்த மனு பதவி அவனுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றேன். சோ அந்த அம்பாளினுடைய மகிமையை அவ்வளோ சுட்டி காட்டுறாரு இங்க. அதே மாதிரி மகாவிஷ்ணுவும் மோகினி அவதாரம் எடுத்து சிவனை மயக்கினார் இல்லையா? சோ அது விஷ்ணு மாயா அப்படிங்கிற அந்த அம்பாளுடைய திருவடியை வணங்கினதுனால அவருக்கு கிடைத்தது அப்படின்னு சொல்றார். சோ அம்பாளுடைய அந்த பாத கமலங்களை நம்ம வணங்கினா தியானிச்சா எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட சிறப்பான அந்த பாத கமலங்களை என் நெஞ்சிலும் நீ பதிக்க வேண்டும் அப்படின்னு மண்டியிட்டு கேட்டுக்கிறார். நெக்ஸ்ட். நித்யம் ஏன சிவாங்க வர்ணன மிதம் ஸ்தோத்ரம் துவயோஸ் சந்த்யயோஹோ பத்யைஷ் ஷோடசபி கிருதம் கிருததியா மர்த்யேன சங்கீர்த்யதே தஸ்ய பிரீதமனாஃப் பரேஷ மகிஷி த்வம் தேவி தாபத்ரயம் நிர்தூயாஷு விதேஹி பக்தி மச்சலாம் முக்திஸ்தலஸ்தே சிவே. வெங்கட் சார். மேம் மேம் நான் சொல்லலை மேம், நான் கத்துக்கவே இல்லை. கொன்னுடுவேன். ஏற்கனவே கத்துருக்கியானா? இல்ல மேம், நிஜமாவே இல்லை. உங்களை நான் இத்தனை நாளா கூப்பிட்டதே இல்லையேம்மா. நான் எஸ்பிஎஸ்ல செகண்ட் பாத சப்ததி கத்துண்டியோனா? கத்துனேன் மேம், இது கத்துக்கலை மேம். அதுக்கு பின்னாடியே தான்டா இதுவும் சொல்லி கொடுத்தேன். கத்துக்கலையே மேம். சரி வா. சரி பரவாயில்ல, நான் கேட்டுக்கிறேன். ப்ராப்ளம் இல்ல. வா வா வா. நித்யம் ஏன சிவாங்க வர்ணனமிதம் ஸ்தோத்ரம் த்வயோ சந்த்யயோஹோ. நித்யம் ஏன சிவாங்க வர்ணனமிதம் ஸ்தோத்ரம் த்வயோ சந்த்யயோஹோ பத்யை ஷோடசபிः கிருதம் கிருததியா மர்த்யேன சங்கீர்த்யதே. பத்யை ஷோடசபிः கிருதம் கிருததியா மர்த்யேன சங்கீர்த்தயே சங்கீர்த்யதே. சங்கீர்த்யதே. தஸ்ய பிரீதமனாः பரேஷ மகிஷி த்வம் தேவி தாபத்ரயம். தஸ்ய பிரீதமனாः பரேஷ மகிஷி த்வம் தேவி தாபத்ரயம். நிர்தூயாஷு விதேஹி பக்திமச்சலாம் முக்திஸ்தலஸ்தே சிவே. நிர்தூயா அசுவா மேம், அச்சேதி சொல்லிவிடலாமா? நிர்தூயாஷு விதேகி பக்திமச்சலா முக்திஸ்தலஸ்தே சிவே. நித்யம் ஏன சிவாங்க வர்ணனமிதம் ஸ்தோத்ரம் த்வயோத்சந்த்யயோஹ பத்யை ஷோடசபிः கிருதம் கிருததியா மர்த்யேன சங்கீர்த்யதே. தஸ்ய பிரீதமனாः பரேஷ மகிஷி த்வம் தேவி தாபத்ரயம். நிர்தூயாஷு விதேகி பக்திமச்சலா முக்திஸ்தலஸ்தே சிவே. நித்யம் ஏன சிவாங்க வர்ணனமிதம் ஸ்தோத்ரம் த்வயோ சந்த்யயோஹ பத்யை ஷோடசபிः கிருதம் கிருததியா மர்த்யேன சங்கீர்த்யதே. தஸ்ய பிரீதமனாः பரேஷ மகிஷி த்வம் தேவி தாபத்ரயம். நிர்தூயாஷு விதேகி பக்திமச்சலா முக்திஸ்தலஸ்தே சிவே. இது 16 ஸ்லோகம் ஆயிடுத்து. 17வது பலஸ்ருதியா வருது நம்மளுக்கு. அவ்வளவு மங்களமான அந்த அம்பாளுடைய கேசாதிபாத வர்ணனமா இந்த 16 ஸ்லோகங்கள் கொண்டு இயற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திரத்தை தினோம கார்த்தாலையும் சாயங்காலமும் படிக்கிறவாளுடைய தாபங்கள் எல்லாத்தையும் அந்த அம்பாள் அழித்து விடுவாள். அவளே கீழே இறங்கி அவளுடைய அத்தனை துன்பங்களையும் விரைந்து அழித்து விடுவாள். அது தவிர அவளுக்கு
அந்த ஆழ்ந்த பக்தி, அதாவது ஞானம் அடைவதற்கான அந்த ஆழ்ந்த பக்தியை அவளே வழங்கி அருள்வாள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டத்ரி சொல்ற இந்த ஸ்லோகத்தை இந்த இவ்வளவு பலன் கொடுக்கும்னு சொல்லி நிறைவு பண்றார். சோ நம்மளுக்கு வரக்கூடிய துன்பங்கள், தாபங்கள்ங்கிறது 3 வகையான துன்பங்கள் மனுஷாளுக்கு ஏற்படுறது. என்ன? ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் அப்படின்னு 3 சொல்லுவா. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம். சோ ஆத்தியாத்மிகம் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம உடம்புல தன்னாலேயே தனக்கு ஏற்படுற துன்பங்கள். அதாவது நம்மளுடைய மனசு நிறைய தேவையில்லாத இதுல எல்லாம் ஈடுபட்டு நம்ம மனசு துன்பப்படுறது இல்லையா, அது மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய உடல் ரோகங்கள் அதெல்லாம் ஆத்தியாத்மிகம்ல சேரும் நம்மளுக்கு. அதாவது தன்னால தனக்கு வரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அஃபெக்ட் பண்றது. அதே பஞ்சபூதங்களாலும் வரக்கூடிய அந்த சுற்றுச்சூழல்ல இருந்து வரக்கூடிய அந்த துன்பங்கள் எல்லாம் ஆதி பௌதிகம் அப்படிங்கிற அந்த இது. இப்போ ஒரு சுனாமி வருது, ஒரு நிலநடுக்கம் வருது, அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம கையில இல்ல, அது நம்ம இந்த இயற்கை சூழலால வர்றது ஆதி பௌதிகம். அது மாதிரி நம்ம சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத சில துன்பங்கள், நம்மளுடைய இப்போ கர்மா எல்லாம் இருக்கு, போன ஜென்மத்து கர்மால இப்போ நம்ம அனுபவிக்கிறோம், அது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. அந்த துன்பங்கள் நம்ம படணும்னா பட்டுதான் ஆகணும்ன்ற மாதிரி இருக்கு பாருங்க. அது ஆதி தெய்வீகம் அப்படிங்கிற. சோ அந்த துன்பங்கள்லயே 3 விதமான துன்பங்கள் இருக்கு நம்ம படுறது. ஆத்தியாத்மிகம் ஒண்ணு, அது நம்மளுக்கு வரக்கூடிய ரோகங்கள், தீய எண்ணங்கள், அது மாதிரி இந்த குரோதம், கோபம், வெறுப்பு, பொறாமை, இதெல்லாம் ஆத்தியாத்மிகத்துல சேரும். ஆதி பௌதிகம்ங்கிறது பஞ்சபூதங்களும் சுற்றுச்சூழலால வர்றது, இயற்கையால வர்றது. ஆதி தெய்வீகம்ங்கிறது நம்ம கண்ட்ரோல்லையே இல்லாத இந்த கர்ம துன்பங்கள், அதெல்லாம் அந்த இதுல வரும். சோ ஆரம்ப நிலையில இருக்கிற ஒரு பக்தன் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்துக்குள்ள நுழையிற அந்த டயத்துல அம்பாள்கிட்ட முதல்ல நம்ம இப்ப சரி நானும் இப்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த டிவைன் பாத்துக்கு வரேன்னா, அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவன் என்ன முதல்ல பேப்பான்? அம்பாளை மனசோட இது பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிறது. எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு அம்பாள்கிட்ட பல்வேறு வேண்டுதல்களை வைக்கிறான். அத அம்பாள் நிறைவேற்றி கொடுத்துட்டா, ஆஹா அம்பாளுடைய அருள் எனக்கு கிடைச்சதுன்னு அவ்வளோ சந்தோஷம். அதே அந்த அம்பாள் அதை நிறைவேற்றல அப்படின்னா, அந்த அம்பாள் என்னை எப்படி ஒதுக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் நொந்துக்கறான், ஒரு உணர்ச்சி கொந்தளிப்புக்கு ஆளாறான் இல்லையா? சோ இதுதான் அந்த பக்தி. அப்ப அவனுக்கு அந்த பக்தி மேலேயே டவுட் வந்துடும். அவன் வேண்டி அவ்வளோ மன உறுதியோட வேண்டி அது நடக்கல அப்படிங்கும்போது அவனுக்கு அவ்வளவுதான், அப்பனா இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பக்திங்கிற அந்த இதுக்கே ஒரு கொஸ்டின் மார்க் வர்ற மாதிரி போயிடும். ஆனா இது அந்த ஆரம்ப காலத்துல இருக்கிற அந்த பக்தர்களுக்கு கொஞ்சம் பக்குவம், மனசு பக்குவப்பட்ட அப்புறம் அந்த பக்தி ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு, ஒரு உயர்நிலைக்கு போயிடுதுன்னா, எல்லாம் நம்மளுடைய அத்தனை செயல்களையும் அந்த பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு அதனால கிடைக்கிற இந்த பயன் எந்த வகையா இருந்தாலும் அத அவளோட அருள் அப்படின்னு கன்சிடர் பண்ற அந்த புத்தி நம்மளுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லெவல்ல நீ பண்ற அத்தனை செயலையும் அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு, அதனால விளையக்கூடிய நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் அவளோட அருள்ல இது நடக்கிறது அப்படின்னு. சோ அதனால அவளை நொந்துக்கிறதோ இது பண்றதோ அந்த இதெல்லாம் போயிடும். அது அடுத்த லெவல் ஆஃப் பக்தி. அதுதான் உண்மையான சரணாகதி அப்படிங்கிறது. சோ நம்ம நான் அப்படிங்கிற அந்த அகங்காரம், மமகாரம் எல்லாம் அதுல கம்ப்ளீட்டா கரைஞ்சு போயிடும் அந்த ஆத்மாவையே அவளுக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது. சோ அந்த மாதிரி சரணாகதி அடைஞ்சவாளுக்கு வெகு விரைவிலேயே அந்த முக்தி
கிடைக்கும். சோ இப்போ நீங்களே உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அந்த ஆரம்ப நிலை பக்தரா இல்ல உயர்நிலை பக்தரா இல்ல ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கேளா அப்படிங்கறத நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம இப்போ அம்பாள்கிட்ட வரமா கேட்கணும் அப்படின்னா எனக்கு அந்த ஆத்மார்த்தமான பக்தியை தா அப்படின்னு நம்ம மனசார வேண்டி அவள்கிட்ட கேட்கலாம். வேற எதுவுமே கேட்க வேணாம். அந்த பக்தி எனக்கு எப்படி உன் மேல பக்தி செலுத்தணும்னு நீயே எனக்கு சொல்லி கொடுமா, அந்த உன் மேல அளவற்ற பக்தி எனக்கு வரணும் அப்படிங்கறத வேண்டின்றாலே அத அவ அருள் அந்த இது கிடைச்சதுனாலே நம்மளுக்கு பாக்கி எல்லாம் ஒண்ணு ஒண்ணா வந்துடும். கிளியர் ஆயிடும். ஓகேவா? அடுத்தது ஓகே. ஆக்சுவலா இந்த 17 ஸ்லோகங்கள் தான் இந்த இதுல எங்கேயோ போயிட்டேன். ஒரு நிமிஷம். இந்த ஷோடச ஸ்தோத்திரத்துல முக்திஸ்தல இதுல இந்த 17 தான் வருது. 16 பிளஸ் 1 பலஸ்ருதி. எக்ஸ்ட்ராவா ஒரு ஸ்லோகம் இங்க போட்டிருக்கா. அது என்ன எந்த சோர்ஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் அதுவும் சொல்லலாம், என்னதுன்னு தெரியல. அதுவும் சாயுஜபத, இதுவும் ஒரு பலஸ்ருதி மாதிரி தான் வருது. பிராகந்தே வசதா சிரம் ஸ்ருதிகிரஸ் சாராவதாத்தாத்மனா. சார ஆத்மனா அவதாத்த ஆத்மனா அவதாத் ஆத்மனா சாராவதாத்தாத்மனா நேயத்தா நிரநாயி யஸ்ய பகவத் ஸ்ரீ சங்கர சுவாமினா பிராமம் வைஷ்ணவ மைஸ்வரன் ச கிமபி பிராகல்பிய முத்பாசயத் சாயுஜ்யம் மம சந்ததாது ததிதம் முக்திஸ்தலஸ்தம் மஹஹ. வெங்கட் சார். பிராகந்தே வசதா சிரம் ஸ்ருதிகிர சாராவதாத்தாத்மனா. प्रागन्ते वसता चिरं श्रुतिगिरः सारावदातात्मना नेयत्ता निरणायि यस्य भगवत् श्रीशङ्कर स्वामिना नेयत्ता निरणायि यस्य भगवः श्रीशङ्करस्वामिना ब्राह्मं वैष्णवमैश्वरं च किमपि प्रागल्भ्यमुद्भासयत् ब्राह्मं वैष्णवमैश्वरं च किमपि प्रागल्भ्यमुद्भासयत् सायुज्यं मम सन्दधातु तदिदं मुक्तिस्थलस्थं महः. सायुज्यं मम सन्ददातु तदिदं मुक्तिस्थलस्थं महः. प्रागन्ते वसता चिरं श्रुतिगिरः सारावदातात्मना नेयत्ता निरणायि यस्य भगवः श्रीशङ्करस्वामिना ब्राह्मं वैष्णवमैश्वरं च किमपि प्रागल्भ्यमुद्भासयत् सायुज्यं मम सन्ददातु तदिदं मुक्तिस्थलस्थं महः. प्रागन्ते वसता चिरं श्रुतिगिरः सारावदातात्मना नेयत्ता निरणायि यस्य भगवः श्रीशङ्करस्वामिना ब्राह्मं वैष्णवमैश्वरं च किमपि प्रागल्भ्यमुद्भासयत् सायुज्यं मम सन्दधातु तदिदं मुक्तिस्थलस्थं महः. Thank you. Beautiful. ஸோ இது அந்த முக்தி ஸ்தலத்தினுடைய சிறப்பை சொல்ற மாதிரி இருக்கு. பட் ஆக்சுவலா இது அந்த ஷோடச ஸ்தோத்திரத்துல வராது. ஏன்னா ஷோடசிங்கும் போது 16 பிளஸ் 1 நம்மளுக்கு பலஸ்ருதியா வருது. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்லோகம் தான். ஐ திங்க் இட் இஸ் டெல்லிங் அபவுட் முக்தி ஸ்தலம். பேருக்கு ஏத்த மாதிரியே முக்தியை தரக்கூடிய ஒரு க்ஷேத்திரமாக இருக்கு. அந்த மாதிரி தான் ஏதோ வருது மீனிங். ஸோ திஸ் இஸ் நாராயண பட்டத்ரி விரச்சித முக்திஸ்தல ஷோடச ஸ்தோத்திரம்.
ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டியூஸ்டே அன்னைக்கு கேஷாதிபாத முடிஞ்சா, ஐ மீன் சப்தபதி உளறேன் ரொம்ப, ஸ்ரீபாத சப்ததி கேஷாதிபாத வர்ணனை ரெண்டையும் பிராக்டிஸ் பண்ணலாம். ஃபுல்லா இது பண்ணிக்கோங்க, ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கடகடகடன்னு சொன்னோன்னா உங்களுக்கு அதுல 70 பிளஸ் இது ஒரு 1787 ஈஸியா 1 hourல முடிச்சிடலாம் ரெண்டுத்தையுமே நான் ஸ்டாப்பா வந்தா. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்கோ. வி வில் ப்ராக்டிஸ் ஒன்ஸ். ஸோ அப்போ ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வி கேன் கெட் இட் கிளாரிஃபைட். அதோட நம்ம இதை முடிப்போம். அடுத்த ஸ்லோகம். அப்புறம் இந்த பொங்கல் லீவ் எல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு அந்த பொங்கல் டைம்ல ஐ எம் நாட் கீப்பிங் எனி கிளாஸ். அந்த ஃப்ரைடே வேண்டாம். ப்ராபப்ளி அதுக்கப்புறம் டியூஸ்டே ஆர் ஃப்ரைடே வி வில் ஸ்டார்ட் அகெயின். ஓகே, எண்டிங் ப்ரேயர். यदक्षर पदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी माहेश्वरी नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगत् ललिताम्बिके। सर्वं श्री जगदम्बार्पणमस्तु। लोका समस्ता सन्तु। ओम तत्सत्. ओम तत्सत्। Okay, thank you.